புதன்கிழமை சாயங்காலத்துலேருந்து இந்த மினி விளாக் எடுத்துட்டு இருக்கேன்ப்பா. புதன்கிழமை காலையில வரைக்கும் இந்த மினி விளாக் நீடிக்குது. என்னன்றத பார்த்துட்டு வந்துருவோமா? வாங்க. நேத்து செவ்வாய்க்கிழமைன்றதுனால மாலை வேளையில வர செவ்வாய் ஓரையில முருகருக்கு வெற்றிலை தீபம் அருமையா போட்டாச்சு. ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்தது. பூஜையில அப்பா, ஏஞ்சலினா எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. முருகருக்கு பிரசாதமா பாதாம் பருப்பு வச்சிருந்தேன். பூஜைய முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா கல்பனா ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரி கிச்சனுக்கு போய் பார்த்தா சாப்பாடு, துவைய வச்சிருந்த தயிரு, குழம்பு எல்லாமே இருந்தது. கல்பனாக்கு வந்து டிஃபன் தான் பிடிக்கும். இந்த குழம்புக்கு தொட்டு சாப்பிடுறதுக்கு தோசை ஊத்துனா சரிப்பட்டு வராது. அதனால சப்பாத்தி போட்டுறலாம்ன்னு சட்டுன்னு ஒரு ஐடியா பண்ணி சப்பாத்தி போட்டு கல்பனாக்கு குடுத்துட்டு, கொஞ்சம் வந்து ஜூஸ் கேட்டாங்க. அதனால சாத்துக்குடி ஜூஸும் போட்டு குடுத்துட்டு, நேரா கிச்சனுக்கு வந்து கிச்சன் எல்லாம் டீப் கிளீன் பண்ணிட்டு, கருப்பு கவுனி அரிசிய ஊற வச்சுட்டு தூங்க போயாச்சு. லைட் ஆஃப் பண்ணிட்டு குட் நைட் சொல்லிட்டு தூங்க போயாச்சு. காலையில எந்திரிச்சு வந்ததும் கல்பனாவே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு லஞ்சும், பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணி குடுத்தேன். ஒரு அக்கா வீட்டு பக்கத்தில இருக்காங்க மீன் விக்கிறவங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எறா கொண்டு வந்திருந்தாங்க. அதனால எறாவும், முட்டையும் போட்டு தொக்கு பண்ணிட்டு, பன்னீர் மோமோஸ் பண்ணி குடுத்தேன். கோதுமை மாவுல வந்து பன்னீர் மோமோஸ் பண்ணி குடுத்தேன். ரொம்ப ரொம்ப கல்பனாவும் ஹேப்பி. நைட் ஊற வச்ச கருப்பு கவுனி அரிசியில கஞ்சி வச்சு நானும் குடிச்சுட்டேன். ஓகேங்க. இதுதான் நடந்தது. பாய்ங்க.